கரூர் பிரச்சாரத்தின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் அழைத்து தாவேக தலைவர் விஜய் கண்ணீர் மல்க ஆறுதல். கரூர் விஜய் பிரச்சாரத்தின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் அழைத்து தாவேக தலைவர் விஜய் கண்ணீர் மல்க ஆறுதல். விவரங்களுடன் செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள். கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னை அருகே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் விஜய் காலையிலிருந்து சந்தித்து தனியாக ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். இதில் விஜய் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினை தற்பொழுது சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் ஒரு சிலர் கரூர் புறப்பட்டு சென்றிருக்கின்றனர். அதில் சிலரிடம் விஜய் கதறி அழுது மன்னிப்பு கோரியிருக்கிறார். தன்னால் கரூருக்கு வர முடியாத சூழ்நிலை தற்பொழுது ஏற்பட்டு விட்டது, உங்களை இங்கு சென்னை அழைத்து வந்ததற்கு தன்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று உங்கள் வாழ்நாள் வரை நான் உங்களுடன் இருப்பேன், உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்களுக்கு என்ன உதவி தேவை என்றாலும் நான் செய்து தருவேன் என்று விஜய் உறுதியளித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாதம் 5000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் 20 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி வேலைவாய்ப்பு, திருமணம், கல்வி செலவு என அனைத்தையும் தமிழக வெற்றிக் கழகமே ஏற்றுக்கொள்ளும், இந்த உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று விஜய் அந்த குடும்பத்தினரிடம் தெரிவித்ததாகவும் இந்த குடும்பத்தை விஜய் சந்தித்த பிறகு அவர்கள் நம்மிடம் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். நிச்சயம் உங்களை ஒரு நாள் கரூர் வந்து சந்திப்பேன், தற்போது என்னால் அங்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டது, என்னை அதற்காக மன்னித்து விடுங்கள் என்றும் விஜய் மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை கரூரில் வந்து ஒவ்வொரு குடும்பத்தினரும் நான் சந்திப்பேன் என்றும் அவர்களிடம் உறுதியளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இங்கு அழைத்து வந்ததற்கு, அதாவது சென்னை அழைத்து வந்ததற்கு தன்னை மன்னித்து விடுங்கள் எனவும் விஜய் மன்னிப்பு கேட்டதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகமும் நானும் உங்களுடன் துணை இருப்பேன் என்ற உறுதியையும் விஜய் அளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.